ராஜராஜன் நேரம், இது ராஜராஜன் நேரம். ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கவிஞர் ஐயா, தமிழினத்தினுடைய ஒரே கவிஞன், தன்மான கவிஞன் அவர் வருகிறார். நான் அவருடைய இல்லத்திற்கு சென்றிருந்தேன் அவருக்கு பத்திரிகை தர வேண்டும் என்பதற்காக. அப்பொழுது 3 மொழிகளிலேயே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு கவிதை நூலை ஐயா அவர்கள் தந்தார்கள். அப்படியே நான் வண்டியில் வரும்பொழுது அந்த கவிதைகளை படித்து கொண்டே வந்தேன். எங்கிருந்து வருகிறது இந்த ஆற்றல், இந்த அறிவு, திறமை என்று தெரியவில்லை. உலகத்தில் இருக்கிற அறிஞர் பெருமக்களுக்கு இல்லாத அறிவை சாதாரணமாக புது கவிதைகளே 2 வரிகளிலேயே ஒரு கவிதையை சொல்லியிருக்கிறார். என்ன என்று சொன்னால், சுமைகளை நீங்கள் இறக்கி வையுங்கள், எல்லாரும் உங்களை சுமப்பார்கள் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஐயா, சுமைகளை நீங்கள் இறக்கி வைங்க, நீங்கள் சுமைகளை இறக்கி வச்சிட்டிங்கன்னா உங்களை இந்த உலகம் சுமக்குங்கிறாரு. 2 வரி தான். புது கவிதையை இவரை விட வேற எழுத முடியாதுயா. இதில் எவ்வளோ பெரிய தத்துவம் அடங்கியிருக்கு தெரியுமா? இன்றைக்கி இருக்கின்ற மிகப்பெரிய சாமியார்களுக்கு கூட சுமையை இறக்கி வைக்க முடியலைங்கிறதுனால தான் இந்த நாட்டில் பிரச்சனை. என்ன சுமைனா தெரியுமா உங்களுக்கு? அவர் சொல்லுகிற சுமை என்ன தெரியுமா? இந்த நாட்டுடைய ஆசை, கோபம், ரோசம், மானம், வேகம், பணம், வருமானம், பதவி, பட்டம், உணர்வு, உணர்ச்சி, பிள்ளை, குடும்பம், வாழ்க்கை, தொழில், சமூகம், நாடு, இவை அனைத்தையும் விட்டு இந்த நாட்டில் நீ உலகம் உன்னை மகானாக, கடவுளாக கொண்டு வரும் என்று சொன்ன அந்த மேத்தாவை அழைக்கிறேன் இங்கே வாழ்த்து தரும்படி. என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவினுடைய தலைவர் விஜய டி ராஜேந்தர் அவர்களே, இந்த விழாவிலே பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய பிரமுகர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, இயக்குநர்களே, தொழிலதிபர்களே, கலை செல்வங்களே, நம்முடைய அன்புக்கும் வாழ்த்துக்கும் உரியவர்களாக மாலை மாற்றிக்கொண்டு மங்கள நான் அணிந்து அமர்ந்திருக்கிற மணமக்களே, நம்முடைய நண்பர் இங்கே பேசுகிற போது சொன்னார், ஒரு திருமணத்தை நடத்துவதற்கு மக்கள் என்ன பாடுபடுகிறார்கள் நாட்டில். ஒவ்வொரு ஆண்டும் இப்படி 69 திருமணம், 79 திருமணம் என்று ராஜராஜன் நடத்தி கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி நம்முடைய நண்பர் சொன்னார். ஒவ்வொரு ஆண்டும் நானும் வந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் 60-70 ஜோடிகளுக்கு என்று அவர் திருமணம் பண்ணி வைத்து கொண்டிருக்கிறார். இது சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத ஒரு காரியம். இதை அவர் செய்து சாதிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. நாம் எல்லாம் மனிதர்களாக இருக்கிறோம், அவர் மன்னராக இருக்கிறார், அவர் ராஜராஜனாக இருக்கிற காரணத்தினாலே தான் அவர் இத்தனை பேருக்கு திருமணம் நடத்தி வைக்கிறார். நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்திருப்பீர்கள், சில அரசியல் தலைவர்கள் மொத்தமாக பல ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைப்பார்கள். சில சமயங்களிலே ரொம்ப அபூர்வமாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு அடிப்படை காரணம் அவர்களுக்கு அந்த திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் என்கிற உள்ளார்ந்த ஆதங்கம் அல்ல, அதன் மூலம் கிடைக்கிற விளம்பர வெளிச்சம், அந்த தொண்டர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, அதுதான் காரணமாக இருக்கும். ஆனால் நம்முடைய ராஜராஜன் அவர்கள் திருமண வாழ்க்கையில் எங்கேனும் சின்ன இடர் ஏற்பட்டு துன்புறுகிறவர்களை அழைத்து அவர்களுக்கு மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கி வைக்கிற ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறார். அவருடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது மிக அற்புதமானது. ஒரே ஒரு செய்தி நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். இந்தியாவினுடைய பிரதமராக அண்மையிலே அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அன்றாடம் பத்திரிகைகளிலும் வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் யாரு 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 என்று சொல்லி அந்த கேள்வி நிகழ்ந்து கொண்டிருந்தது. கடைசி வரைக்கும் நாம் எல்லாமே நம்பிக்கொண்டிருந்தோம், சோனியா காந்தி தான் பிரதமராக வருவார் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு சில நிமிடங்களிலே அது மாற்றி தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இங்கே நம்முடைய தமிழகத்திலிருந்து சென்றிருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கூட சோனியா காந்தியைத்தான் பிரதமராக ஆக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய முழு ஆதரவையும் தெரிவித்தார். 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் கடைசி நிமிடத்தில் எல்லாரையும் ஒத்துக்கொள்ள வைத்துவிட்டு சோனியா காந்தி மன்மோகன் சிங் அவர்களை பிரதமராக்கி விட்டார். இந்த நிகழ்ச்சி சரித்திரத்தில், இந்திய சரித்திரத்தில் மிக அபூர்வமான ஒரு திருப்பம். நீ வேற்று நாட்டு பெண் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே நான் வேற்று நாட்டு பெண் என்று சொல்லுகிறீர்கள், எனக்கு பதவி வேண்டாம்
என்று சொல்லி நான் இந்திய பெண் என்பதை அந்த அம்மையார் நிரூபித்தார். இத்தாலி இத்தாலி என்று சொல்லிக்கொண்டே இருந்தவர்களுக்கு மத்தியிலே அந்த அம்மையார் சொன்னார்கள், இத்தாலி இந்திய தாலி, இந்திய திருமகன் கட்டிய தாலி என்று நிரூபித்தார். அந்த அபூர்வ திருப்பம் ஏற்படுவதை யாரும் கொஞ்சம் கூட சிந்திக்க முடியாது. அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் டிவிக்காரன் காத்துக்கிட்டே இருக்கான், யார் பிரதமர்னு எனக்கு தெரியணும், தெரிஞ்சால் நான் ஜனங்களுக்கு சொல்லணும்னு. யாருக்குமே தெரியலை. ஆனால் நம்முடைய அருமை சகோதரர் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே மிக அற்புதமாக இந்த செய்தியை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு பத்திரிகை பேட்டியிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அடுத்து வருகிற தேர்தலிலே காங்கிரஸ் பெரும்பான்மை பெற்றாலும் கூட சோனியா காந்தி பிரதமராக வர முடியாது. வேறு யாரும் சொல்லலை. அடுத்து வருகிற தேர்தலில் காங்கிரஸ் பெரும்பான்மை பெற்றாலும் கூட சோனியா வர முடியாது என்று சொல்லியிருக்கிறார். இதை காங்கிரஸ்காரர்கள் அப்போ படிச்சிருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடணும் என்று சொல்லி நினைப்பார்கள். அவ்வளவு கோபம் வரக்கூடிய ஒரு கருத்தை துணிந்து பத்திரிகையிலே பேட்டியாக கொடுத்திருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகும் சொல்லியிருக்கிறார், சோனியா காந்தி பிரதமராக வர முடியாது. நம்மால் சில பேர் நினைப்பாங்கல்ல, அப்படின்னா பிரியங்கா காந்தியை ஆக்கிட்டு போகிறோம் பிரதமரா என்று சொல்லி சில பேர் நினைப்பார்கள் இல்லையா. ரொம்ப தெளிவாக பெயரியல் நிபுணர், பெயரியல் பேராசிரியர், பெயரியல் பேராசான் அவர் சொல்லியிருக்கிறார், சோனியா காந்தி பிரதமராக முடியாது, ஒரு ஆண் மகன் தான் பிரதமராக பதவியேற்பார் என்று சொல்லியிருக்கிறார். மன்மோகன் சிங் பதவியேற்றதற்கு பிறகு நமக்கு தெரிகிறது, ஒரு நல்ல ஆண்மகன் தான் நாட்டினுடைய பிரதமராக ஆகியிருக்கிறார் என்பது தெரிகிறது. இன்றைக்கு அப்படி எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை மிக தெளிவாக கணித்து சொன்ன அற்புதமான சகோதரர். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே எத்தனையோ குடும்பங்களுக்கு அவர் வாழ்வு கொடுத்திருக்கிறார், வாழ்க்கையில் நிம்மதி கொடுத்திருக்கிறார், மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தின் சாட்சிகள் இங்கே வந்து பேசியதை நாம் கேட்டோம். மணமக்கள் வந்து பேசினார்கள், மேடையில் இருக்கிற பெருமக்கள் வந்து பேசினார்கள், தொழிலதிபர் பேசினார், உயர் அதிகாரி பேசினார். ராஜராஜனாலே நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி பெற்றோம், மலர்ச்சி பெற்றோம் என்று பேசினார். நம்முடைய இயக்குனர் பேசினார், ராஜராஜனை சந்தித்ததற்கு பிறகு எனக்கு வாழ்க்கை மிகச் சிறந்த பாதையிலே திரும்பியது என்று சொன்னார். கூடுதலாக ஜாக்குவார் தாங்க இங்கே வந்து ஒரு கதையை சொல்லி, இந்த தெருவை கிராஸ் பண்ணாலே அவங்க தங்கமாயிடுவாங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப பெரிய ஆசை. இப்போ நமக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம், அடடா நம்ம உள்ளே இல்லை இருக்கிறோம், இப்போ நம்ம வெளியே இருந்துட்டோம்னா கிராஸ் பண்ணி தங்கமாயிருப்போமே. வெளியே இருக்கிறவங்களுக்கு அவங்க இதை தாண்டி நடந்தால் தங்கமாகி விடுவார்கள், அவர்களுக்கு தங்கம் கையிலே கிடைக்கும். ஆனால் உள்ளே இருக்கிறவர்களுடைய இதயங்கள் எல்லாம் தங்கமாக இப்போதே மாறி போய்விட்டன, இதயமெல்லாம் தங்கமாக மாறிவிட்டது. அந்த வேலையைத்தான் நம்முடைய அற்புதமான சகோதரர் இன்றைக்கி வந்து உயிரியல் இருக்கிறது, பயிரியல் இருக்கிறது, அறிவியல் இருக்கிறது, பொருளியல் இருக்கிறது, எத்தனையோ இயல்கள் இருக்கின்றன, எத்தனையோ டெக்னாலஜி, எத்தனையோ நுட்பங்கள் வளர்ந்திருக்கின்றன. நான் தெரிந்த வரைக்கும் இந்தியாவில் பெயரை ஒரு அறிவியலாக்கி இருக்கக்கூடிய பெருமை ராஜராஜன் அவர்களுக்கு மட்டுமே உரியது. என்னடா பெயரில் என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்பார். பெயரில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டியவர் ராஜராஜன். ஒரு பெயர் என்ன செய்யும், எப்படி உயர்த்தும் என்பதையெல்லாம் எடுத்து காட்டுகிறவர் நம்முடைய ராஜராஜன் அவர்கள். அதில் வந்து இங்கே நடந்த சில நிகழ்ச்சிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு தெலுங்கு பொண்ணை தமிழ் பொண்ணாக மாற்றியிருக்கிறார், ராஜராஜன் மாற்றிருக்கிறார். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம ராஜேந்திர அவர்கள் இருக்கிறார்கள், அவருக்கு தெரியும் கலை உலகத்தினுடைய நிலை. மும்பையிலிருந்து எத்தனையோ பெண்கள் இங்கே வந்திருக்கிறாங்க, எத்தனையோ பெண்கள் நம்முடைய தமிழ் பட இயக்குநர்களால் வாழ்க்கை பெற்றிருக்கிறார், பணம் சேர்த்திருக்கிறார்கள், பொருள் சேர்த்திருக்கிறார்கள், கோடி கோடியாக சேர்த்திருக்கிறார். ஆனால் எந்த மும்பை பெண்ணையாவது, மும்பை நடிகையாவது தமிழ் பெண்ணாக மாற்றுவதற்கு நம்முடைய தயாரிப்பாளர்களால் முடிந்திருக்கிறதா, இயக்குநர்களால் முடிந்திருக்கிறதா? ஆனால் ஒரு தெலுங்கு பொண்ணை தமிழ் பொண்ணாகவே வாழ வேண்டும் என்ற ஆசை உண்டாகி இருக்கிறார் ராஜராஜன்.
அது எவ்வளவு பெரிய பெருமைக்குரிய செய்தி என்பது நமக்கு தோன்றுகிறது. வெளி மாநிலத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை தமிழ் பொண்ணாவும் மாற்றுவதற்கு அவரால் முடிகிறது. நம்ம தமிழ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பஹ்ரைனுக்கு அனுப்பி வைக்கவும் அவரால் முடிகிறது. நம்முடைய அன்பு சகோதரர் இயக்குனர் அவர்கள் அவரை பார்த்த பிறகு அவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பஹ்ரைன் போவதற்கு. அது மட்டுமல்ல, நான் கண்முன்னாலே பல அனுபவங்களை இங்கே கண்டு கொண்டிருக்கிறேன். பல முறை ஒவ்வொரு முறையும் நான் இந்த விழாவுக்கு வருகிறேன், வாழ்த்துகிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் அறிந்திருக்கிறேன், ஒவ்வொரு புதுமையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு பெரிய புதுமையை பார்த்தேன். பல பேர் என்கிட்ட கேட்டாங்க, அது ஏங்க கண்ணீர் ஏன் வருது அப்படின்னு கேட்டாங்க. கண்ணீர் வர்றது பல காரணங்களில் ஒவ்வொருத்தருக்கும் வரும். ஆனால் அதை அவர்கள் கேட்கவில்லை. நம்முடைய விஜய டி ராஜேந்தர் அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் ஏன் வந்தது என்று என்னிடத்தில் கேட்டார். மேடையில் நான் அதை சொல்கிறேன்னு சொன்னேன். ஏன் கண்ணீர் வந்தது என்றால், அந்த கண்ணீரை, அந்த ஆனந்த கண்ணீரை, அந்த அன்பு கண்ணீரை, அந்த இதய அணைக்கட்டின் கசிவை வெளிப்படுத்தியது காதிலே கேட்ட தமிழ். நாங்கள் ஒவ்வொரு கூட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். கோவிலில் தமிழில், கோர்ட்டில் தமிழில், தெருவில் தமிழில், பள்ளியில் தமிழில், வீட்டில் தமிழில், நாட்டில் எங்கேயும் தமிழில் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். எங்கடா அப்போ தமிழ்னா, அது CV ராஜராஜன் அவர்கள் நடத்துகிறார் அந்த திருமண விழாவிலே போய் பார், தமிழ் அங்கே உட்கார்ந்திருக்கிறது. அந்த தமிழ், அந்த தேவார பாடல், அந்த இசை எந்த திருமணத்திலேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்களா? பல திருமணத்தில் நம்ம நண்பர், நம்ம இயக்குனர் இங்கே பேசுகிற போது அவர் பல வேதங்களையெல்லாம் சொன்னார். அது எதுக்குன்னா, இதையெல்லாம் தான் நீங்கள் வேறு இடங்களில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே கேட்டது வித்தியாசமான எங்கள் தமிழ் வேதம் என்று உணர்த்துவதற்காக அவர் அதையெல்லாம் சொன்னார். நாம் அதை கேட்குற போது நல்ல வேளையா நாம் அது கேட்குற இடத்துல இல்லாமல் இது கேட்குற இடத்துக்கு வந்தோமே என்று மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த தேவார பாடல்கள், அந்த தமிழ் வேதம் ஒலிக்கின்ற அந்த ஒலியை கேட்டு ஆனந்த கண்ணீர் மல்கியதே நம்முடைய டி ராஜேந்தர் அவர்களுடைய கண்களில் இருந்து. அது ஒரு தமிழனுடைய கண்ணீர், ஒரு தமிழ் உணர்ச்சியினுடைய கண்ணீர், தமிழ் கிளர்ச்சியினுடைய கண்ணீர். என் தமிழ் கேட்கிறது திருமணத்தில் என்ற இந்த மகிழ்ச்சியில் வந்த கண்ணீர், அந்த ஆனந்த கண்ணீர். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு ரகசியம் ஒன்றை நான் சொல்லி வாழ்த்துக்களை பரிமாறி விடைபெற விரும்புகிறேன். இங்கே வர்றவங்கெல்லாம் மாறிடுவாங்க, இங்கே போகிறவங்கெல்லாம் தங்கமாக மாறிடுவாங்க. ஏன்னா ஜாக்குவார் தங்கம் இல்லையா, அவர் பேர்லேயே தங்கம் வச்சிருக்கிறார். பேர் இல்லை, அவர் ஒரு பார்த்தா சண்டைக்காரர் மாதிரியா தெரிகிறாரு. அவர் எல்லாரோடும் சமாதானமாக வாழ விரும்புகிறவர், சண்டையை கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். ஆனால் நம்ம நாட்டில் சமாதானம் பேசுகிற பல பேர் சண்டை போடுறவனாக இருக்கான். சமாதானம் பேசுகிறோம்னு சொல்லி சண்டை போடுறான். இங்கே வருகிறவர்கள் எல்லாம் மாறி விடுகிறார்கள். எப்படி மாறுறாங்கன்னு சொல்கிறேன். ஒருத்தரை மட்டும் குறிப்பாக சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன். ஒரு நிகழ்ச்சியில் இதே மாதிரி திருமணம் நடத்தி வைக்க நானும் நம்முடைய சகோதரர் ஒருவரும் வந்திருந்தோம். அவர் தமிழ்நாட்டு அரசியலிலே பிரபலமானவராக இருந்தவர். அவர் நானும் வந்தோம். அப்போ அவர் அமைச்சராக இல்லை, தமிழ்நாட்டு அமைச்சரவையில் இருந்தவர். அவர் வந்து அந்த விழாவிலே கலந்து கொண்டார். அப்போது அவருடைய பெயர் பழைய பெயர். அவர் இங்கே வந்துட்டு போனார். அடுத்த விழாவுக்கு அடுத்த ஆண்டு நான் வந்தேன், அவர் வரல. என்னென்னா அவர் டெல்லியில் இருந்தார். என்னவா இருந்தாருன்னா, டெல்லியில் மத்திய அரசினுடைய அமைச்சராக இருந்தார். என்ன மாற்றம் அதற்குள்ளே நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய CV ராஜராஜன் அவர்கள் அவர் பெயரை மாற்றினார். திருநாவுக்கு அரசு அப்படிங்கிற பெயரை திருநாவுக்கு அரசர் என்று மாற்றினார். அவர் டெல்லிக்கு அரசராக போய்விட்டார். அந்த அடுத்த ஆண்டிலேயே அந்த மாற்றத்தை நான் கண்டேன். இந்த மாற்றத்தை நிகழ்த்துகிற இந்த மந்திரவாதிக்கு, இந்த மாய மனிதருக்கு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தான் மகிழ்ச்சி அடைகிற இந்த மாமனிதருக்கு என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் பாராட்டுகளை கூறுகிறேன். உங்களுக்கு எங்கள் அன்பு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வாழ்வில் பொன், பொருள், புகழ், அந்தஸ்து அடைந்திட இன்றே சந்தியுங்கள். போன் 2350 செல் நம்பர் 9840019245
9282158227.